அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் இட்ட தண்டனை. சரி, ஆவியானவர் இந்த நாட்களில் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த பிரமாணங்களுடைய கிரிகைகள் எவ்வாறாது கிரிகை செய்கிறதை குறித்து ஆவியான் வெளிப்படுத்துகிற இந்த நாட்களில் இந்த நாள் 42ஆம் நாளாக ஆவியான் வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இட்ட தண்டனை, இது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். இந்த காரியத்தை குறித்து காண்போம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. என்ன தண்டனை வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த இந்த தண்டனை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல, ரொம்பவும் சகிக்க முடியலன்னா அவமானம் கலந்த தண்டனை. அதை எப்படி சொல்லலாம்னா, மோசேயுடைய சகோதரி மீரியால அவள் செய்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் மோசேயோடு சொல்கிறார், அவளை 7 நாட்கள் பாளையத்திற்கு வெளியாக அவளை வச்சிரு, உள்ளே வரக்கூடாது. ஒரு மகளோட முகத்தில் ஒரு தகப்பன் முகத்தில் உமிழ்ந்தால் அவள் எவ்வளவு அவமானம் அடைவாளோ அதே போல தான் இங்கேயும் சொல்கிறாரு. காயின் சொல்கிறாரு, இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இது ரொம்ப அவமானம் கலந்த தண்டனை. இந்த அவமானம் கலந்த தண்டனை நித்திய ஜீவ காலமெல்லாம் இந்த அவமானம் என்னை கடைசி வரை என்னை வேதனைப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். இப்போ ஒருத்தங்களை அடித்தோம்னா அந்த அடி அது வலிக்கிற வரைக்கும் தான் அந்த கோபம் இருக்கும். பிற்காலத்தில் மீண்டும் ஆகாத ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா, திரும்ப அடிச்சிட்டாங்கன்னா அந்த கோபம் மாறிடும். ஆனால் காயின் சொல்லுகிற காரியம் மெய்யே, சகிக்க முடியாதனா அப்படி ஒரு தண்டனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனாலும் தாங்கி கொள்ள முடியல. இந்த காரியத்தை குறித்து இந்த 13ஆம் வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 14, 15, இந்த 15ஆம் வசனத்தோட கர்த்தர் காயினோட பேசுகிறத நிறுத்திட்டார். இதுக்காக இந்த 15ஆம் வசனத்துக்கு அப்புறம் எங்கேயுமே கர்த்தர் காயினோட பேசவே இல்லை. என்ன காரணம் என்றால், கர்த்தருக்கும் காயினுக்குள்ளே இருந்த உறவு கட்டாயிடுச்சு. அதற்கப்புறம் காயினோடு அவர் பேசவே கிடையாது. இதுதான் அவன் சொன்ன காரியம், எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, ஏன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவர் கர்த்தருடைய ஒரு காரியம் இவனுக்கு இல்லை என்றால் இந்த வேதனை அவன் எவ்விடத்திலிருந்தும் அந்த சப்தத்தை கேட்க மாட்டார். இது அவன் சொல்லுகிற காரியம் என்னால் சகிக்க முடியாது என்பது அவ்வளவு அவமானம் கலந்த தண்டனை. அவருடைய இரக்கத்தையும் தேவன், அவருடைய இரக்கம் எவ்வளோன்னு காயினுக்கும் தெரியும். ஆனால் அந்த இரக்கமும் போயிடுச்சு, கைவிட்டு எல்லாமே போயிடுச்சு. இப்போது இதை விட இதே காரியம் மோசமான ஒரு தண்டனை என்னவென்றால், அதுதான் என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மோசே கர்த்தர் எடுத்துட்ட இஸ்ரேல் ஜனங்களை குறித்து மோசே சொல்கிறார் கர்த்தர்கிட்ட, மோசே கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. இந்த தண்டனையும் கொடுமையான தண்டனை.
மோசே வேறு எதுவுமே அவர்கிட்ட கேட்கல, வேறு ஒரு தண்டனையே வேண்டாம். அதாவது நமக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பி நம்மளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தும் போது மீண்டுமாக அவர்கள் மீது அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு செலுத்துகிற அந்த காரியம் என்ன ஆகும்னா அவங்கள அதிகமாக மனவேதனையை உண்டாக்கும். ஒவ்வொரு நிமிடமும் நம்ம காணும் போதெல்லாம் அந்த மனசில் அவங்களுக்கு ஒரு வேதனை உண்டாகிட்டே இருக்கும். நம்ம என்னெல்லாம் செய்தோம், ஆனால் இவங்க அதை மனசுலேயே வைக்கலையே. அங்கு நம்ம மீது அவர்களுக்கு மரியாதை அதிகமாக தான் ஆகும். இங்கே இந்த காரியத்தை தான் அவர் இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னா, மெய்யாலும் அந்த கனெக்ஷன் கர்த்தருக்கும் காயினுக்கும் உள்ள உறவு முழுமையாக துண்டிக்கப்பட்டுச்சு. அதனால் இட்ட தண்டனை எப்பொழுதும் சரி, அது பழைய ஏற்பாடில். ஆனால் புதிய ஏற்பாடில் இயேசுக்கு என்ன சொல்கிறாருன்னா, 100 ஆடுகள் இருக்கும்போது ஒரு ஆடு வழி தப்பி போனாலும் மீண்டும் அதை பிடித்து அதை கொண்டு வரும்போது அவன் அடைகிற சந்தோஷம், இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மன்னிப்பு தான். கிருபையின் பிரமாணம். 2 சகோதரரில் இளையவன் தந்தையுடைய ஐஸ்வர்யத்தை, அவனுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் வாங்கி கொண்டு போய் இழந்து வரும்போதும் சரி, அவனை மீண்டும் தகப்பன் சேர்த்து கொண்டார். அவனுடைய எந்த காரியத்தையும் அந்த தகப்பன் பார்க்கல. ஆனாலும் கிருபையின் பிரமாணத்தின்படி மன்னிப்பு மட்டும்தான். இங்கே அதே தான். இங்கே காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் கர்த்தருக்கும், காயனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. சரி, இந்த நாளும் ஆவியானவர் வெளிப்படுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.